சாவோ பாலோ கடற்கரையை ஒட்டி பிரேசிலில் உள்ளது இல்ஹா டா கெய்மாடா கிராண்டே. இந்த தீவு பூமியில் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக அறியப்படுகிறது. சாதாரண மக்கள் அங்கு கால் வைக்க அனுமதியில்லை. இந்த தீவின் மர்மம் என்ன? இந்த கதைக்குள் நாம் பயணிப்போம். அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரேசிலின் கடற்கரையிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தீவு. அதன் அளவு மிகச் சிறியது, வெறும் 43 ஹெக்டேர் மட்டுமே. ஆனால் அந்த சிறிய பரப்பில் மிக பெரிய ஆபத்து ஒளிந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக மீனவர்கள் இந்த தீவின் ஆபத்தை அறிந்திருந்தனர். ஆனால் 20ஆம் நூற்றாண்டில்தான் இது உலக அளவில் கவனத்தை ஈர்த்தது. ஆயிரக்கணக்கான கொடிய பாம்புகள் இங்கு வாழ்வதாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த தீவு கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பர், போத்ரோப்ஸ் இன்சுலாரிஸ் பாம்புகளின் வாழிடமாகும். இந்த பாம்பின் விஷம் பெரும்பாலான பிட் வைப்பர்களை விட 5 மடங்கு வலிமையானது. ஒரு சதுர மீட்டருக்கு 1 முதல் 5 பாம்புகள் வரை இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாம்பின் விஷம் மிகவும் ஆபத்தானது. அதன் கடி மனித உடலில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த தீவு மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. ஒரு விளக்குமாற்று பராமரிப்பாளர் குடும்பம் இரவு முழுவதும் பாம்புகளால் கொல்லப்பட்டதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. அவர்களின் வீட்டிற்குள் புகுந்து பாம்புகள் அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது இந்த தீவின் ஆபத்தை எடுத்துக்காட்டுகிறது. கடற்கொள்ளையர்கள் தங்கள் புதையலை இந்த தீவில் புதைத்து வைத்ததாகவும் அதை பாம்புகள் காத்து வருவதாகவும் ஒரு புராண கதை உள்ளது. இது தீவின் மர்மத்தை மேலும் அதிகரிக்கிறது. மீனவர்கள் இந்த தீவுக்கு சென்று திரும்பியவர்கள் யாரும் இல்லை என்ற நம்பிக்கை உள்ளது. இதனால் இந்த தீவுக்கு செல்வதை மக்கள் தவிர்க்கிறார்கள். பிரேசில் அரசு பொதுமக்கள் இந்த தீவுக்குள் நுழைவதை தடை செய்துள்ளது. மனிதர்களை பாதுகாப்பதற்காகவும் பாம்புகளின் வாழ்விடத்தை பாதுகாப்பதற்காகவும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு அனுமதியுடன் மருத்துவ கண்காணிப்போடு விஞ்ஞானிகள் மட்டுமே இந்த தீவுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் ஆராய்ச்சி இந்த தீவின் மர்மத்தை புரிந்து கொள்ள உதவும். இந்த தீவு வெறும் ஒரு உயிரியல் ஆபத்து மண்டலமா, அல்லது புராண கதைகளுக்கு பின்னால் ஆழமான ரகசியங்கள் ஒளிந்துள்ளனவா? ஒன்று தெளிவாக உள்ளது. இது உலகின் மிகவும் பயங்கரமான தடை செய்யப்பட்ட இடங்களில் ஒன்றாகவே உள்ளது. இந்த தீவின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொரு மூலையிலும் பாம்புகள். ஒரு அடி எடுத்து வைத்தாலே ஆபத்து. இந்த தீவில் மனிதர்களுக்கு இடமில்லை. பல மீனவர்கள் இந்த தீவை பற்றி பயங்கரமான கதைகளை சொல்லியுள்ளனர். அவர்களின் அனுபவங்கள் இந்த தீவின் மர்மத்தை அதிகரிக்கிறது. விஞ்ஞானிகள் இந்த தீவில் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். இந்த பாம்புகளின் நடத்தை மற்றும் விஷத்தின் தன்மை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்கின்றனர். இந்த தீவில் பாம்புகள் எவ்வாறு உயிர் வாழ்ந்து வருகின்றன என்பது ஆச்சரியமான விஷயம். மிக குறைந்த உணவு ஆதாரம் இருந்தாலும் அவை இங்கு வாழ்கின்றன. கோல்டன் லான்ஸ்ஹெட் வைப்பரின் விஷம் மிகவும் ஆபத்தானது. அதன் கடிக்கு எந்த மருந்தும் இல்லை. எனவே மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த தீவின் எதிர்காலம் என்ன? பாம்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா? விஞ்ஞானிகள் இதை கண்காணித்து வருகின்றனர். பிரேசில் அரசு இந்த தீவை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இல்ஹா டா கெய்மாடா கிராண்டே இன்னும் உலகின் மர்மமான இடங்களாகவே உள்ளது. இந்த தீவின் ரகசியங்கள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே உள்ளன. புராண கதைகள், ஆராய்ச்சிகள் அனைத்தும் இந்த தீவின் மர்மத்தை மேலும் அதிகரிக்கிறது. இது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளது. இந்த தீவு பாம்புகளின் இராச்சியம். இங்கு பாம்புகள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மனிதர்களுக்கு இங்கு இடமில்லை. இந்த தீவுக்கு பயணம் செல்வது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த தீவுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தீவின் அச்சுறுத்தும் சூழல் அனைவரையும் பயமுறுத்துகிறது. இயற்கையின் சீற்றம் இங்கு தெளிவாக தெரிகிறது. பாம்புகளின் இரைச்சல் தவிர இந்த தீவில் அமைதி நிலவுகிறது. இயற்கையின் அமைதியும் ஆபத்தும் இங்கு இணைந்துள்ளன. உண்மைகள் மற்றும் புனைவுகள் கலந்து இந்த தீவின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. எது உண்மை, எது புனைவு என்பதை தெரிந்து கொள்வது கடினம். விஞ்ஞானிகள் இந்த தீவில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் கண்டுபிடிப்புகள் இந்த தீவின் மர்மத்தை சற்று விளக்கியுள்ளன.
இந்த தீவில் வாழும் பாம்புகள் எவ்வாறு தனித்துவமான பரிணாம வளர்ச்சியை அடைந்தன என்பது ஆச்சரியமானது. இதற்கான ஆராய்ச்சி தொடர்கிறது. இந்த தீவின் சுற்றுச்சூழல் மிகவும் தனித்துவமானது. பாம்புகள் தவிர வேறு பல உயிரினங்களும் இங்கு வாழ்கின்றன. இந்த தீவின் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். பிரேசில் அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இல்ஹாடா கெய்மாடா கிராண்டேவின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. இந்த தீவின் ரகசியங்களை அவிழ்க்க இன்னும் பல ஆராய்ச்சிகள் தேவை. இந்த தீவு ஆபத்தானதாக இருந்தாலும் அதன் அழகு மறுக்க முடியாதது. இயற்கையின் சக்தியை இந்த தீவு நமக்கு காட்டுகிறது. இந்த தீவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாம்புகள் இங்கு தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்குமா? இந்த தீவின் கதை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இயற்கையின் சக்தி, மரியாதை மற்றும் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி சிந்திக்க வைக்கிறது. இந்த தீவின் மர்மம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் ஒன்று தெளிவாக உள்ளது. இது உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் மர்மமான இடங்களாகவே உள்ளது.